நரேந்திர மோடியை பற்றி மது கிஷ்வார் மிக மோசமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. மது கிஷ்வார் யாருன்னா, அவங்க ஒரு ப்ரொஃபஸர், மானுஷி அப்படின்ற ஒரு மாத இதழுடைய கோஃபவுண்டர், அப்புறம் ஒரு இந்துத்துவவாதி. நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமாக இருந்தவங்க. அவங்க தான் நரேந்திர மோடியை பற்றி இதெல்லாம் நம்ப முடிகிற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ரொம்ப மோசமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்க சொல்லும்போது அதெல்லாம் இன்னையா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இருக்குது. நரேந்திர மோடிக்கு எதிரிங்க வெளியில் கிடையாது, உள்ளே தான். அதுவும் பிஜேபிக்குள்ளேயே தான், ஆர்எஸ்எஸ்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதும் பேச போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியில் உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த லைக்கு ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நரேந்திர மோடியை பற்றி நான் ஒரு ரகசியத்தை சொன்னேன் அப்படின்னா அவர் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தான் போனோம், அந்த அளவுக்கு அவரை பற்றின ஒரு நியூஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தார். இவங்க சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் இந்த ட்வீட்டை பார்க்கும்போது, மது பூர்ணிமாவுடைய இந்த ட்வீட்டை பார்க்கும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி நரேந்திர மோடியை பற்றி நான் ஒரு ரகசியத்தை சொன்னால் அவர் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டரை பற்றி மற்றவங்க காங்கிரஸ்காரங்க இல்லைன்னா ராகுல் காந்தி பேசுகிறது அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த பிஜேபிக்குள்ளே இருந்து நரேந்திர மோடியை பற்றி புத்தகம் எழுதிய, நரேந்திர மோடியை பற்றி ஆர்டிக்கல் எழுதிய ஒரு பெண்மணி மது பூர்ணிமா கிஷ்வார் அப்படின்றவங்க ரொம்ப மோசமாக சொல்லியிருக்கிறாங்க. மது பூர்ணிமா கிஷ்வார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹிந்துத்துவா சப்போர்ட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் கூட. அவங்க ஒரு ப்ரொஃபஸர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச், அதில் அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க. அப்புறம் மானுஷி அப்படின்ற ஒரு புத்தகத்துடைய கோஃபவுண்டராக இருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை வர்ற அந்த ஒரு புத்தகம், அதில் நரேந்திர மோடியை பற்றி மோடி நாமா அப்படின்ற மாதிரி சில ஆர்டிக்கல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் 2013 இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மோடி முஸ்லீம் அண்ட் மீடியா அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தையும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் 2014, அதாவது இவங்க நரேந்திர மோடியை பற்றி அதிகமாக ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. மோடியை ரொம்ப சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா 2002 இந்த குஜராத் கலவரம் நடந்தது இல்லையா, குஜராத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் மோடி மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி புத்தகங்களை, இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இப்போ நரேந்திர மோடியை பற்றி இவ்வளவு மோசமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது, நரேந்திர மோடி சிஎம்மாக இருக்கும்போது, இந்த ஹர்தீப் சிங் புரி, யார் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் இருந்தார் பாருங்கள், அவருடைய பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள், அவரும் ஜெய்சங்கரும் நரேந்திர மோடிக்கு ரொம்ப ஸ்பெஷல் சர்வீஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் சர்வீஸ்னால் எந்த விஷயத்தில் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த +2 பாஸ் ஆன ஸ்மிருதி இரானியை எஜுகேஷ்னல் மினிஸ்டராக ஏன் போட்டாங்க, நரேந்திர மோடி ஏன் போட்டார்? இந்த மாதிரி நிறைய பேருக்கு, நிறைய பெண்களுக்கு, சினிமாவை சேர்ந்தவங்களுக்கு, சீரியலை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பதவிகள் வழங்கப்பட்டது. அதெல்லாம் ஏன் அந்த மாதிரிலாம் அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன் இந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு டவுட் இருந்து, நம்ம நரேந்திர மோடியை பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவருக்கு நெருக்கமானவங்க கிட்டலாம் போய் பேசும்போது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப நரேந்திர மோடியுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப மோசமாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் இவ்வளோ மோசமானதா அப்படின்னு நான் கேட்டதுக்கு பர்சனல் லைஃப் வேறு, அரசியல் லைஃப் வேறு. நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, பர்சனல் லைஃப்பை கண்டுக்காதீங்க, நீங்கள் அரசியலில் மட்டும் நரேந்திர மோடியுடைய அரசியலை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு அவருக்கு நெருக்கமான, அதாவது நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னும் இந்த மது பூர்ணிமா கிஷ்வார் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா, நரேந்திர மோடி இப்போ எங்கே போனாலும் நாங்கள்லாம் போகிறதே இல்லை, அவர் போகிற இடத்துல இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் கடைசியாக எழுதின ஒரு புத்தகம் கூட நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கல, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட, அதாவது பரத்லலாம் யாரோ ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சேன், நான் போல அப்படின்றாங்க. அவங்களுக்கு போகிறது கூட பயமாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ 74 வயசு. ஒரு 10 வருஷமாகவே அவங்க விலகி இருக்கிறாங்களாம், நரேந்திர மோடியிடம் கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஒரு சைடில் சுப்பிரமணிய சாமி, இவரும் நரேந்திர மோடியோட பர்சனல் லைஃப்பை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பிஜேபியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்களா இருக்கலாம், நம்மலாம் அதை சப்போர்ட் பண்ணாதவங்களா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்போது அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா. அவரை பற்றி இந்த மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னும்போது அது நமக்கெல்லாம் வருத்தம் தர்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ இந்த எல்பிஜி பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, இதெல்லாம் இந்த ஷார்ட்டேஜ்லாம் வருது, மக்கள்லாம் ரொம்ப திண்டாடுறாங்க. இதெல்லாம் சர்க்காசமாக சொல்ல, உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். தண்ணி குடிச்சிடுறேன்.
ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நரேந்திர மோடியுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் நாட்டு பொருளாதாரத்து மேலேயும் இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இவரை பற்றி, இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது, அதுவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, இந்துத்துவவாதிங்க, இவங்கெல்லாம் இப்படி சொல்லும்போது அது நம்ம நரேந்திர மோடியுடைய அந்த கவனத்தை சிதறடிக்காது. அவரை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, பர்சனலாக நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும்போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். அவர் என்ன தான் விஸ்வகுருவாக இருந்தாலும், இல்லைனா என்ன தான் 54 இன்ச்சாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு என்னடா இப்படி தாக்குறாங்களே அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்றது தான் நான் கேட்குறது. இல்லைனா இவங்க மேலெலாம் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க? இத்தனைக்கும் ராகுல் காந்தியோ இல்லைனா வேறு யாராவது எதிர்கட்சியை சேர்ந்தவங்களோ ஏதாவது சின்னதாக நரேந்திர மோடியை பற்றி சொன்னாலும் போட்டு கீழ்னு கிழிக்கிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், இல்லைனா அவங்கள நாட்டை விட்டே துரத்தணும், இந்தியாவை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது, நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரை இப்போ உலகமே எல்லா கவனமும் நரேந்திர மோடி மேலே இருக்குது. உலகம் உற்று நோக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர். அவரை பற்றி திடீர்னு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அது நம்ம நாட்டை பற்றி இல்லைன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரை பற்றி வெளிநாடுகள்லையும் மற்ற நாடுகள்லாம் வந்து அது வந்து ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்காதா? இந்த மது பூர்ணிமாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சுப்பிரமணிய சுவாமியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் நரேந்திர மோடியை பர்சனலாக தெரியும். அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து நரேந்திர மோடி அப்படின்றவர் யார்? ஒரு விஸ்வகுரு, 54 இன்ச்சு அப்படியே நெஞ்சை விரிச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக அவரை பார்த்தாலே அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. எந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், எந்த நாட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அவங்கள வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சி எப்போ பார்த்தாலும் புன்னகையுடன் இருக்கிற ஒரு புன்னகை மன்னன் தான் எங்கள் மோடிஜி. ஸோ அவரை பற்றி இவ்வளவு மோசமாக சொல்கிறத வந்து எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு வந்து ஒருவேளை இதை பற்றி கேட்குறதுக்கு தைரியம் இல்லையோ, இல்லை ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. இதே இப்போ ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேறு ஏதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி ஒரு அவதூறை இல்லைனா நாம் நரேந்திர மோடியை பற்றி, அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி இப்படி பேசுனாங்கன்னா அவங்கள சும்மா விட்டுருப்பாங்களா? ஆனால் இவங்கள மட்டும் ஏன் கண்டுக்காமல் இருக்காங்க? இவங்க மேலே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது தான் தெரியும். விஜயை பற்றி பேசுகிறாங்களே, விஜயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தளபதி விஜயை பற்றி தான் சொல்கிறேன். அவரை பற்றி சொல்லும்போது குடும்பத்தையே ஒழுங்காக பார்க்க முடியல, அவர் எப்படி நாட்டை பார்ப்பார் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது விஜயை எதிர்த்து பேசுகிறவங்க, இல்லைனா விஜயோட போட்டியில் இருக்கிறவங்க இதை தான் மெயினாக சொல்லுவாங்க. அவரால் குடும்பத்தையே பார்க்க முடியல, அவர் எங்கேருந்து நாட்டை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே பிஜேபிக்குள்ளே இருக்கிற, இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் அந்த அதுக்குள்ளே இருக்கிற இவங்களே இந்த மது பூர்ணிமா இல்லைன்னா சுப்பிரமணிய சுவாமி இவங்களையே வந்து நரேந்திர மோடியால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இவர் எங்கேருந்து மற்ற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு கோபம் வருது, இன்னும் ஏன் இந்த சங்கிகளுக்கும் இல்லைன்னா அந்த பக்தர்களுக்கும் அவரை வந்து எங்கேயோ தூக்கி வச்சிருக்கிற இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஏன் இதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்க? ஏன் இது மேலே இவங்க மேலெலாம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல. இல்லை ஒரு வேளை நடவடிக்கை எடுத்தால் ஏதாவது பிரச்சனையா, அவங்க வந்து வேறு ஏதாவது உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்றது பயமா என்னன்னு தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ராகுல் காந்தி இப்போ அடுத்தது என்ன வீடியோவுடன் வரப்போறாருன்னு தெரியல. அவர் வேற எதை போட்டாலும் வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது, பயங்கர வியூஸ் போகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ ராகுல் காந்தி வந்து பேச ஆரம்பித்தாருன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அசிங்கம் அது நமக்கு இல்லையா? அவர் வந்து புட்டு வைப்பார் வேற. ஸோ இது மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க. சுப்பிரமணிய சுவாமிலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை எப்போ எனக்கு முதலாக தெரியும் அப்படின்னா வந்து நான் வெளிநாட்டிலேருந்து வந்தபோது என்னுடைய பெட்டி எடுக்க வந்திருந்தார் நரேந்திர மோடி அப்படின்லாம். அந்த அளவுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கும் நரேந்திர மோடிக்கும் நெருக்கம் இருக்குது. இந்த மது பூர்ணிமாவும் ஒரு ஹிந்துத்துவவாதி தான், அவங்களுக்கு வந்து நரேந்திர மோடியோட நல்ல நெருக்கம் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எனக்கு வந்து நரேந்திர மோடி அப்படின்னும்போது எனக்கு பயமாக இருக்குது, நான் அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போகிறதில்ல, கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இவங்க சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? உண்மை இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அமித்ஷா கூட சொல்லியிருந்தார், 20-21 மணி நேரம் வேலை செய்கிறாரு, வெறும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. அந்த அளவுக்கு வந்து நாடு 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 அப்படின்னு யோசிக்கிறவருக்கு வந்து 4 மணி நேரம் தூங்குறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. இதில் இவங்க சொல்கிற மாதிரிலாம் வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அது அப்படி செய்ய மாட்டார். அவர் வந்து விஸ்வகுரு, அவர் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நரேந்திர மோடியை பற்றி இவங்கெல்லாம் இப்படி அசிங்கமாக சொல்கிறாங்களே, அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ரொம்ப மோசமாக சொல்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க மேலே இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது.